தமிழக அரசின் புதிய கல்குவாரி வரி விதிப்பை கண்டித்து தமிழகம் முழுவதும் நடைபெறும் வேலை நிறுத்தம் காரணமாக கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தமிழகத்தில் சுமார் 1500 கல் உடைக்கும் கிரசர்கள் மற்றும் குவாரிகள் உள்ளன. இதில் கரூர் மாவட்டத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட கிரசர் மற்றும் கல் குவாரிகள் இயங்கி வருகின்றன. இதன் மூலம் 1000 பேருக்கு நேரடியாகவும் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இந்த நிலையில் குவாரிகளில் இருந்து கற்கள் ஏற்றி வருவதற்கு கொடுக்கப்படும் நடைச்சீட்டுக்கு வரி விதிப்பு இதுவரை கனமீட்டர் அடிப்படையில் இருந்தது. அதன்படி கடந்த 23 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ஒரு யூனிட்டுக்கு 330 ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி சேர்த்து வழங்கப்பட்டது. இதை மாற்றி கடந்த மார்ச் 12ஆம் தேதி ஜிஎஸ்டியுடன் சேர்த்து ஒரு யூனிட்டுக்கு 604 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தற்போது மெட்ரிக் டன் முறையில் 1347 ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி சேர்த்து கனிம வளத்துறை வசூல் செய்கிறது. கட்டுமான பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் ஜல்லி, எம்சாண்ட், பி-சாண்ட்கான வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும். பழைய கட்டண முறையான ஒரு யூனிட்டுக்கு 330 ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி சேர்த்து வழங்கும் தொகையை அரசு பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிரஷர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது.